முறையா நடக்குது, நாலாவது தொடங்கியிருக்கு. முறையா நடக்குது. ஆளுங்கட்சி எஸ்ஐஆர் வந்து ஒத்துழைப்பு, ஆளுங்கட்சி அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. முழுமையா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதிகாரிகள். அதாவது மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா அரசு அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அதை தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தேர்தல் முடிகிற வரைக்கும் தான். தேர்தல் ஆணையம் ஒரு பொறுப்பை கொடுக்குன்னா தேர்தல் 1 மாசமோ 2 மாசமோ அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிகிற வரைக்கும் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கு. அதுக்கு பிறகு மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் தானே வருவாங்க. அது கூட முதலமைச்சர் புரியலையாங்க. கரூர் சம்பவத்தை கேள்வி எடுத்துருக்கீங்க. அதை கடந்த கோயம்புத்தூர் மாணவி கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி பாருங்க? இது நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட நபரை முன்னால் நிப்பாட்டி அதில் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வரிசையா நிப்பாட்டி பரேடு நடத்துவாங்க. இது உண்மை இவரா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இதுவரைக்கும் அங்க கேட்க 3 பேர் எப்படி சுட்டாங்க? எப்படி 3 பேரை ஒரே நேரத்தில் எப்படி டக்குனு காலில் 3 பேர் கரெக்டா 3 பேரை மட்டும் சுட்டாங்க? ஒரு 5 பேரை சுட்டுருக்கலாம், அது 2 பேரை மாத்திருக்கலாம். ஒருத்தர் சுட்டு ஏன் 3 பேரை மட்டும் சுட்டாங்க? உடனடியா பிடிச்சிட்டோம் அப்படிங்க. இதே மாதிரிதான் பல்லடத்துல கஞ்சா போதையில ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து 3 பேரை வெட்டி கொண்டாங்க. அப்புறம் அங்க ஈரோடு பக்கத்துல தோட்டத்துல மூதாட்டி 2 பேரை கை வேற கால் வேற துண்டா வெட்டி இருக்க நிறைய எடுத்துட்டு போனாங்க. அங்க பல்லடம் கேஸ்ல உள்ளவங்களை பிடிக்க போகும்போது ஏற்கனவே அந்த தோட்டத்துல கொலை செஞ்சவங்களுக்கு அக்யூஸை பிடிச்சு உள்ள வச்சுட்டாங்க. பல்லடம் கேஸ் அக்யூஸை பிடிக்க போகும்போது அவங்க என்ன அந்த அக்யூஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் அந்த கொலையை செஞ்சாங்க. அப்ப ஏற்கனவே பிடிபட்டவன் அவன் யாரு? குற்றவாளியா நிரபராதியா? அதுதான் என்னுடைய கேள்வி. இதுதான் காவல்துறை. நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குண்டான முயற்சியிலையும் வந்து எடுத்தோம். ஆனா அது வச்சுக்கல. தற்போது மீண்டும் வந்து அந்த அதிமுக வந்து என்கிற இது வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை வந்து ஓபிஎஸ் செஞ்சாரு. நம்ம நிலைப்பாடு அதாவது என்னன்னா, கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் நாட்கள் இருக்கு. நான் அப்போ ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு கூட்டணிங்கிறது இப்போ திமுக கூட்டணி இருக்கு. நேற்றுக்கு அவங்க காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னோம். அவங்க தொடர்வார்களா இல்லையா அது அவங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி நம்ம ஜோசியம்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி காலங்கள் பதில் சொல்லும். தேர்தல் ஆணையம் வந்து பிரதமர் மோடியோட நிறுவனம் சபாநாயகர் அப்பாவு நான் ஏற்கனவே சொன்னேன், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் இதெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இந்த அப்படியே இருந்திருந்தாச்சு தமிழ்நாட்டில் இவங்க 4 வருஷத்துக்கு முந்தைய யாரும் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க? தமிழ்நாட்டில் 4 வருஷத்துக்கு முன்னாலேயும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இருந்தாங்க. அப்போ எங்களுடைய கண்ட்ரோல் இருந்ததுன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைய இடம் ஜெயிச்சிருக்கலாம். நான் திருநெல்வேலி ஜெயிச்சிருக்கலாம், இங்கே சிவகங்கையில் போட்டிட்டவங்க ஜெயிச்சிருக்கலாம். அதாவது குதர்க்கமா ஏதாவது பேசணும், அவ்வளவுதான். பாஜக முன்னாள் அண்ணாமலை அதிர்ச்சியில் இருக்க மாதிரி சொல்றாங்க. நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன், எனக்குமே 2.5 வருஷம் தான் நீங்க இருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி வேற மாற்றங்கள் வந்தாலும் வரலாம். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி போது இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது, இது ஒரு மன்னர் ஆட்சி கிடையாது. அது நீங்க தான் பதில் சொல்லணும். எங்களை பொறுத்தவரை எங்க கூட தான் இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் நிலைப்பாடை வெளிப்படுத்திட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல பாஜக அதிமுக கூட்டணியில புதிய கட்சிகள் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். தேர்தலில் எது வேணாலும் நடக்கும் சார். புதுக்கோட்டையில 6 தொகுதிகளையும் ஜெயிக்கிறோம்னு சொன்னீங்க. தமிழ்நாடு முழுக்க எத்தனை தொகுதி எதிர்பார்க்கறீங்க அடுத்த தேர்தல்ல? 234 தொகுதி எதிர்பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணி வந்து 25 எம்பிசி செஞ்சிருப்போம்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அந்த கூட்டணி வந்து அவங்க தவிர்த்தாலும் நீங்க தவிர்த்துக்கலாம்? நடந்து முடிஞ்ச பிரச்சனை, நடக்க போற பிரச்சனைக்கு வருவோமே. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கான தலைவர் நான் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதிமுக தான் முதலமைச்சர். நம்ம வந்து பார்க்கலாம். அதை எங்க உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்ப பேட்டி முடிச்சோன்னு வாங்க நம்ம போன்ல பேசிட்டார். அவருடைய கட்சி, நான் வந்து அவருடைய கட்சியோட சொன்னதுனால அவரு எனக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. 2027 படிப்போடு அது மக்கள் அதை மதிப்புக்குரிய செயற்பாடு முடிவு செய்ய முடியாதுல்ல, மக்கள் தானே முடிவு செய்யும். சுற்றுப்பயணத்துல இந்த 5 வருஷத்துல தமிழக ஆட்சியில வந்து மக்கள்
நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்குன்னு சொல்றாங்களா மக்கள்? எந்த நலத்திட்டங்களை சொல்றீங்க நீங்க? தமிழக அரசோட நலத்திட்டங்கள் வந்து பயன்பெற்று இருக்காங்களா சார்? ஒரே ஒரு விஷயம் சார், ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே திருப்ப அந்த உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா மக்களும் மறந்துடுவாங்க, நீங்களும் மறந்துடுவீங்க. ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்களா இல்லையா? செஞ்சாங்களா சார்? ஆனா அவங்களுக்கு தெரியும் இது ரத்து செய்ய முடியாது அப்படின்னு தெரியும். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி இது அன்னைக்கு இருந்த அவங்க கூட்டணியில் உள்ள அரசாங்கம் கொண்டு வந்த நீட் தேர்வு, அதை நாங்க ரத்து செய்யறோம்னு சொல்லி ஓட்ட வாங்கினாங்க. 1000 ரூபா மக்களுக்கு தருவோம், மகளிருக்கு தருவோம்னு சொன்னாங்க. 2.5 வருஷமா தரல, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் தரல. அதுக்கப்புறம் ஏன் கொடுத்தாங்க? ஆட்சி வரணும், பதவிக்கு வரணும், அது பொய்யான வாக்குறுதி. இன்னொன்னு, அடுத்தால என்ன பண்றாங்க? சொத்து வரியை கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க, சொத்து வரியை கூட்டிட்டாங்க. மின்சார கட்டணத்தை 2 மாசத்துக்கு இருக்கத 1 மாசத்துக்கு மாத்தணும்னு சொன்னாங்க. சொல்லியிருக்காங்க, செஞ்சிருக்காங்களா? நீங்க பணம் கட்டிருக்கீங்களா ஐயா? பணம் கட்டிருக்கீங்களா? 1 மாசம் ஒரு கட்டிங்களா? 2 மாசம் ஒரு கட்டிங்களா? 2 மாசம் ஒரு கட்டுங்க. இதுதான் டெல்லியிலே நடந்தது. பல்வேறு சட்டத்தை ஏற்படுத்திருக்கு. ராகுல் காந்தி, கார்கே எல்லாருமே வந்து மோடி சார், நேற்று கூட எங்களுடைய மாநில செயலர் அமர் பிரசாத் ரெட்டி அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா அவருக்கும் ஃபார்ம் டாஸ் சொல்லிட்டு வந்து அவங்க வீட்டுல வந்து உறுதியில எழுதி போட்டு போயிருக்காங்க. அது போல நீங்க அதையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுல இரவு 11 மணிக்கு மறுநாள் 2 பேர் வந்து போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க நேற்று. அத தமிழக காவல்துறை தான் விசாரித்து நடவடிக்கை. அமித்ஷா வந்து அதிமுக ஒன்றிணைய பெரும் முயற்சி எடுத்தாரு, டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு. அது வந்து முயற்சி பலன் கொடுக்கலையா? ஏன்னா பிளவுபட்டுட்டே தான் போயிட்டு இருக்கு அதிமுக. அதை எப்படி பாக்குறீங்க? அமித்ஷாவோட திட்டம் வந்து கை கொடுக்கலைங்களா? அதிமுக பிளவுபடவே இல்லை. ஏற்கனவே பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய தலைமையில் அதிமுக அப்படியே செங்கோட்டையன் வெளியே வந்திருக்காரு. கொங்கு சைடு அவர் வந்து அதிமுக உடஞ்சு பிளவாக நெருக்கக்கூடிய செங்கோட்டையன் வெளியே இல்ல, உங்களை நம்பி வந்த ஓபிஎஸ் டிடிவி நீங்க கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாங்கல்ல. நாங்க பாஜக நம்பி தான் போனோம், இன்னைக்கு கைவிட்டாங்க மாதிரி சொல்றாங்கல்ல. அவங்களா தானே வெளியே போனாங்க.